அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னுடைய சேனலில் எளிமையான கோயில் பரிகாரம், தாந்திரிக பரிகாரம் தான் போடுறோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட்டில் வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வளர்பிறை அஷ்டமி. பைரவரை நம்ம வழிபடும் போது நமக்கு 100% கடன் பிரச்சனைங்கிறது தீர்ந்துடும். எதிரிகள், கண் திருஷ்டி இதெல்லாம் நீங்கும். செல்வ செழிப்பு உண்டாகும். பொதுவாகவே வளர்பிறை அஷ்டமியில் பைரவரை நம்ம எப்படி வணங்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே சொல்கிறோம். அதாவது பைரவர் இங்கே இன்றைக்கி பூராமே அஷ்டமி இருக்குங்க. அதுவும் வைகாசி மாதத்தில் வர்ற முதல் அஷ்டமி அப்போது நீங்கள் என்ன செய்யணுன்னா, இந்த சமயத்தில் இன்றைக்கி எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கோ அந்த சமயத்தில் நீங்கள் பைரவர் கோயிலுக்கு போய், அதாவது பைரவங்கிறது சிவனினுடைய இன்னொரு அவதாரமாக தான் பைரவரை நம்ம பார்க்கலாம். அந்த பைரவர் எல்லா சிவன் கோயில்லையும் இருக்கும். அங்கே போய் பைரவர் கோயிலுக்கு போய் அங்கே அவருக்கு செவ்வரளி மாலை வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் அங்கே இங்கேருந்து வீட்டில் இருந்தே ஒரு செவத்த துணியில் 27 மிளகு வச்சு கெட்டிக்கிங்க. ஒரு கிளி மாதிரி கெட்டிக்கிட்டு ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. ஒரு நல்லெண்ணெயும் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெயில் தான் பைரவருக்கு விளக்கு போடணும். நெய்லையும் போடலாம். ஆனால் இந்த மிளகு வச்சு நம்ம தீபம் ஏற்றும் போது நல்லெண்ணெயில் தான் போடணும். அப்போது நாங்கள் போய் 2 அகல் விளக்கில் 2 இந்த 27 மிளகு வச்சு 27 மிளகு வச்சு 2 இது கட்டிக்கோங்க. 2 துணியில் சிவத்த துணியில் வச்சு கட்டிக்கோங்க. அந்த இதை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பைரவருக்கு விளக்கு போடுங்க. அப்படி விளக்கு போட்டுட்டு நீங்கள் மனசார என்னெல்லாம் வேண்டுறீங்களோ அது எல்லாமே பைரவர் உங்களுக்கு நடத்தி கொடுப்பார். அதாவது வளர்பிறை அஷ்டமிங்கும் போது இந்த வளர்பிறை அஷ்டமிலேயே 8 அஷ்டமி நீங்கள் பைரவர் இப்படி வழிபடும்போது 9வது அஷ்டமியில் உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்குது. உங்களுக்கு கண்கூட பார்க்க முடியும். வளர்பிறை அஷ்டமிக்கு கோயிலுக்கு போனீங்கன்னா அதே வளர்பிறை அஷ்டமிலேயே 8 அஷ்டமி கோயிலுக்கு போய் பைரவரை வழிபடணும். அப்படி வளர்பிறையில் பைரவரை வழிபடும்போது நீங்கள் நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதை தான் அங்கே கேட்கணும். அதாவது என்னென்ன விஷயங்கள்லாம் வளர்ந்தேறி வரணுமோ, தொழிலில் எனக்கு வளர்ச்சி இருக்கணும், சொந்த வீடு வாங்கணும், கடன் இது முற்றிலுமா தீர்ந்து கடனே இல்லாத அளவுக்கு நான் நல்ல ஒரு சுகபோக வாழ்வு வாழணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே வளர்ந்த விஷயங்களாகவே கேட்டு வளர்பிறை அஷ்டமியில் அவரை வழிபடணும். இப்படி வழிபட்டுட்டு நம்ம இன்றைக்கி விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. விரதம் இருக்கிறவங்க இருந்தும் இந்த வழிபாடு நடத்தலாம். விரதம் இருக்க முடியாதவங்க விரதம் எல்லாமே இந்த வழிபாடை நம்ம நடத்தலாம். இப்படி வழிபட்டுட்டு வரும்போது நமக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்குங்க. உண்மையாகவே சொல்கிறேங்க, இந்த கடன் பிரச்சனைங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கவே செய்யாது. பைரவரை வழிபட வருமானத்துக்கு ஒரு நல்ல ஒரு வழியை அவர் தந்துடுவார். நீங்கள் இது போல் செய்யுங்க. நானும் உங்களுக்காக பைரவரிடம் நீங்களும் கடன் பிரச்சனை இல்லாமல் செல்வ செழிப்போடு இருக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.